காலையில எழுந்த உடனே மூட்டுக்கள்ல வலி இருக்கா, இறுக்கம் இருக்கா, மூட்டுக்கள் சிவந்து காணப்படுதா, கைகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கை பாதங்கள் மூட்டுகள் சிவந்து காணப்படுதா, வளைஞ்சிருக்கா, இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கவனிக்காம விடும்போது ஸ்பாண்டைக் டிஃபார்மிட்டி என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவையின் கழுத்து போல மூட்டுகள் வளைஞ்சு காணப்படக்கூடிய அபாயம் ஏற்படுது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதங்க. இது ஒரு ஆட்டோமின் டிசார்டர். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்மளோட மூட்டுகள் இருக்கக்கூடிய சைனல் மெம்பரை ஒரு ஃபாரின் பாடியா கருதி அதை தாக்குறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ருமட்டாய்டு ஃபேக்டர் நம்ம ரத்தத்துல இருக்குதான்னு சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கலாம். இதுல அலோபதி முறையில என்னென்ன மருந்துகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டீராய்ட்ஸ், இம்யூனோசப்ரசிவ் தான் கொடுக்குறாங்க. இதனால நம்ம உடல்களில் இருக்கக்கூடிய செல்கள் தடித்து காணப்படுறதுனால உடல் பருமன் அடையும், வீக்கம் போடும். இதனால பல பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்மளுடைய ஸ்ரீ விருச்சம் மருத்துவமனையில பர்கேஷன் தெரப்பி, விரேச்சனம் என்று சொல்லக்கூடிய பர்கேஷன் தெரப்பி கொடுக்கறது மூலயமாவும், தசமூல கஷாயங்கள் பிரயோகங்கள் பண்றது மூலயமாவும், குகுலு பிரயோகங்கள் பண்றது மூலயமாவும், பஞ்சகர்ம தெரப்பி, அதாவது பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள், கேரளிய பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் பண்றது மூலயமாவும் ஒரு வாரங்கள்ல இருந்து அல்லது ஒரு மாசங்கள்ல நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கண்கூடாவே நம்ம பார்க்கலாம். போன் அண்ட் ஜாயிண்ட் பெயின் சம்பந்தமான எந்த ஒரு என்கொயரி இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ரீ விருச்சம் மருத்துவமனையை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.